மகளிர் தின விழாவை முன்னிட்டு மகளிர் சுய உதவிக்குழு நடத்தும் மகளிர் தின விழா மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவை மகளிர் சுய உதவிக்குழு தலைவர் திருமதி ஆர்த்தி ஸ்டீபன் ராஜ் அவர்கள் தலைமையில் சென்னை எழும்பூர் காசா மேஜர் சாலை சென்னை சமூக பணி கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த மாபெரும் மகளிர் தின விழாவிற்கு அம்பேத்கர் கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளையின் மாநில தலைவர் மற்றும் சென்னை மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினர் திரு ப. இளங்கோவன் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்த மாபெரும் உலக மகளிர் தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ. பரந்தாமன் அவர்களும், IOB எழும்பூர் கிளை முதுநிலை மேலாளரும் ஜெய்பீம் அகில இந்திய IOB SC/ST பணியாளர்கள் நல சங்கத்தின் பொதுச் செயலாளருமான திரு மு. அருள்மணி அரசு அவர்களும், சென்னை சமூக பணி கல்லூரி முதல்வர் முனைவர் S. ராஜா சாமுவேல் அவர்களும், தேசிய செயலாளர் பொது இன்சூரன்ஸ் பணியாளர்கள் அகில இந்திய சங்கம் திரு ச. சபரிமுத்து அவர்களும், சென்னை சமூக பணி கல்லூரி புல தலைவர் திருமதி R. சுபாஷினி அவர்களும், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சென்னை மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினர் முனைவர் திருமதி C. V. உமாசங்கரி மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மருத்துவ அலுவலர் ஓய்வு மருத்துவர் V. ரகுநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். அப்போது மேடையில் பேசிய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ. பரந்தாமன் அவர்கள், பெண்கள் அனைவரும் தங்களை மறந்து குடும்பத்தின் நலனில் மட்டும் கவனம் செலுத்துகிறார்கள் என கூறி தங்கள் நலனையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். அனைத்து பெண்களும் கர்ப்பவாய் புற்றுநோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கினார். விழாவில் பேசிய மருத்துவர் V. ரகுநாதன் அவர்கள் மகளிர் தின விழாவின் வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துரைத்தார். விழாவில் முன்னிலை வகித்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளையின் தலைவர் திரு ப. இளங்கோவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் சாதனைகளை பட்டியலிட்டார். GIC கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் S. சபரிமுத்து அவர்கள் பெண்கள் அனைவரும் தடைக்கற்களை உடைத்து தைரியமாக சாதிக்க வேண்டும் என கூறினார். இறுதியாக பேசிய IOB முதுநிலை மேலாளர் மற்றும் ஜெய்பீம் அகில இந்திய IOB SC/ST பணியாளர்கள் நலசங்க பொதுச் செயலாளர் திரு மு. அருள்மணி அரசு அவர்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும், மகளிர் அனைவரும் உடல் நலமும் மனபலமும் பொருள் வளமும் பெற்று நீடோழி வாழ மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த மகளிர் தின விழாவில் பேசிய அவர், பெண்கள் எப்போதும் உயர்ந்த உள்ளத்தையும் அன்பான உபசரிப்பும் கொண்டவர்கள். நாம் அனைவரும் அவர்களுக்கு உரிய கௌரவத்தை வழங்கி அவர்களை மேம்படுத்த வேண்டும். ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுபவர்கள் பெண்கள். பெண்கள் தலை நிமிர்ந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும். குறிப்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறியதை நினைவு கூர்ந்தார். அதாவது, கனவு என்பது உறக்கத்தில் வருவது அல்ல, உறங்க விடாமல் செய்வதே கனவு என்பதை நினைவு கூர்ந்தார். எண்ணங்களை குவித்து ஆழ்மன சக்தியை பயன்படுத்தி எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். வறுமை என்பது நாம் எதுவும் செய்யாமல் எந்தவித செயல் திட்டமும் இல்லாமல் வெறுமனே இருந்தால் வறுமை நம்மை வந்து ஒட்டிக்கொள்ளும் என்பதை தெரிவித்து, வளமை என்பது நாம் செயல் திட்டம் தீட்டி நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் முனைப்போடும் உழைத்தால் எதிலும் வெற்றி பெற்று வளமை நிச்சயம் என்பதை மகளிர் தின விழாவின் செய்தியாக தெரிவித்தார். பாபா சாஹேப் அவர்கள் பெண்களுக்கு சம உரிமையும் கல்வி, சமூகம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுத்தார். பெண்களுக்கு ஊதியத்தோடு கூடிய பேறுகால விடுமுறையை பெற்று தந்தார். பாபா சாஹேப் அவர்களுக்கு நாம் என்றும் நன்றி செலுத்துவோம் என கூறினார். ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்து விண்ணை தொட வேண்டும் என கூறி, பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்றும் அவர்களுக்கு நாம் உரிய மரியாதையும் கௌரவத்தையும் வழங்க வேண்டும் என கூறி மீண்டும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் இந்த மகளிர் தின விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திரு ஆ. ஏனோக் அவர்களும், திரு மரிய ஜே. ரோம் அவர்களும், திரு என். ராமச்சந்திரன் அவர்களும், அறக்கட்டளையின் துணைத் தலைவர் திரு ஏ. பழனி அவர்களும், வி. இளங்கோவன் அவர்களும், திரு ஆ. வேதலிங்கம் அவர்களும், திருமதி கே. கமலாதேவி அவர்களும், திரு ஜி. சிந்துரிராஜன் அவர்களும், டாக்டர் திரு ஆ. அருண் அவர்களும், திரு எம். ஜீவா உள்ளிட்ட மகளிர் சுய உதவிக்குழு நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் மற்றும் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கும் மகளிருக்கும் பரிசு மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். சொன்னா நீங்க அதை மெயின்டைன் பண்ணி போனோம் அப்படின்னு கெஸ்ட் சீஃப் கெஸ்ட்டும் சரி, அங்க கலந்துக்கிறவங்களும் சரி, இந்த ட்ரெஸ் கோட்ல தான் வரணும்னு சொன்னதுனால
முதல்ல நான் கூட யோசிச்சேன், வேஷ்டி சட்டையில வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மறுபடியும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போனால் அங்கே லேட் ஆகிடும். அதனால தான் நான் கொஞ்சம் கூச்சத்தோட தயக்கத்தோட தான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய தொகுதி மக்களை வந்து பார்க்கறது வந்து நான் இந்த ட்ரெஸ் கோடில் வரணுமா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை நான் யோசிச்சு தான் வந்தேன். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, என் அன்பு சகோதரிகளை உங்களுடைய தினத்தில் வாழ்த்து தெரிவிப்பதில் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடத்துல நானும் ஒரு சின்ன கலரில் வந்ததுல சந்தோஷம்தான். ரெண்டாவது டேமேஜ் என்ன பண்ணாருன்னா கோவக்காரன்ட்டார். உண்மைதான், சட்டுன்னு கோவம் வரும் எனக்கு, ஆனால் டக்குன்னு அப்படியே சாஃப்ட் ஆயிடுவேன் நான். அது இயல்பு, அது வந்து இல்லைன்னா மறுக்க முடியாது. ஆனால் என் கோவம் யாரையும் கெடுக்காது, என் கோவம் யாரையும் வந்து பாதிக்காது. உலக மகளிர் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேல்நாட்டுக்காரர்கள் அதை கண்டுபிடிச்சாங்க. ஏன் அப்படின்னா உலகம் முழுவதும் வந்து பெண்களுக்கான ஒரு சுதந்திரம், பெண்களுக்கான ஒரு இடம் இல்லை என்பதை வந்து எல்லோருமே அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் முன்னோடியான ஒரு மாநிலமா ஒரு நாடா எது இருக்கிறதுனா, இந்தியாவுக்கே கூட முன்னோடி மாநிலமா இருந்தது எது என்றால் தமிழ்நாடு தான். ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்யும் போது பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது, பெண்களுக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஆனால் முதலில் தென்னகத்தில், தமிழ்நாட்டில், சென்னை மாகாணத்தில் நீதி கட்சிகள், தந்தை பெரியாருடைய காலகட்டத்திற்கு முன்பு நீதி கட்சி 1921 ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலிருந்து முதல் பெண்களுக்கு வாக்குரிமைக்கென போராடிய ஒரே மண் தமிழ்நாடு தான். அந்த வகையில் மகளிருக்கான உரிமைகளை பற்றி பேசுவதிலும் சரி, மகளிருக்கான உரிமைகளை வழங்கி இருப்பதிலும் சரி, தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வந்து இதற்கான கோரிக்கைகள் எல்லாம் வலுப்பெற்றது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே வந்து பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சொல்ல போனா படிச்சவங்களுக்கு தான் ஓட்டு இருந்தது, பணக்காரங்களுக்கு ஓட்டு இருந்தது, சாதாரண பாமர ஏழைகளுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. ஆனால் இதையெல்லாம் வந்து சாதாரண சாமானியனுக்கும் படிச்சவங்க படிக்காதவங்க ஆண் பெண் பாகுபாடு இல்லாம எல்லோருக்கும் வாக்களிக்கக்கூடிய ஒரு உரிமையை சுதந்திர இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கர் வடித்த அரசியலமைப்பு சட்டத்தில் வருவதற்கு ஏதுவாக இருந்தது தமிழ்நாடு தான். இன்னைக்கு பெண்கள்லாம் நிறைய பேர் கவுன்சிலர் நீங்க பாக்குறீங்க கார்பரேஷன்ல. ஏன் நம்ம மேயர் கூட ஒரு பெண் தான். இந்த இடஒதுக்கீடு இந்தியாவில் முதல்ல இது மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகளில் நகராட்சிகளில், பேரூராட்சிகளில், மாநகராட்சிகளில் பெண்கள் அதிகம் இடம்பெற வேண்டும், பெண்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும், அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். ஒரு மேயர் வந்தா அது எவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கனவானா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நம்ம சென்னையை எடுத்துக்கோம். சென்னை மேயர் நடந்து வந்தா அது பெரிய டாடா பிர்லாவாக இருந்தாலும் சரி, அம்பானி அதானியாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சியில மேயர் வருகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த ஆண் சமூகம் சரி, எல்லா சமூகம் சரி எழுந்து நிற்க வேண்டும். அது அந்த மேயர் பொறுப்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெருமை. அந்த மேயர் பொறுப்பு என்பது வெறும் ஆண்கள் மட்டுமே இருந்திருந்த காலகட்டத்தில் பெண்களும் வர வேண்டும் என்று முதலில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான். அதே போல பெண்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடுகளை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான். இது என்ன எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு திமுகவை பற்றியே சொல்லிட்டு திமுக தான் செஞ்சது, அதனால சொல்றோம். யாராவது ஒரு மாற்று கருத்து இருந்தா கூட நீங்க சொல்லுங்க, இதுக்கு முன்னாடியே இவங்க செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. ஏன் இன்னைக்கு நீங்கள்லாம் ஒன்னா கூடியிருக்கிறீங்களே, எதன் அடிப்படையில் கூடியிருக்கீங்க? மகளிர் சுய உதவி குழு. இந்த குழுவை எப்போ உருவாக்கணும்? 1989 அப்பவும் கலைஞர் முதலமைச்சரா இருக்கும் போதுதான் இந்த குழுவை உருவாக்கினார். இந்த குழு உருவாக்குனதன் மூலமாக தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் பின்தங்கிய பகுதிகளில் பொருளாதார மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தது. இங்கே வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியும், ஏன்னா இது உங்களுக்கான விழா, உலகமே உங்களுக்கான விழாவை எடுக்கிறது. அந்த வகையில்
நாமும் இந்த விழாவை எடுத்து கொண்டாடி கொண்டு வருகிறோம். இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் நல்ல உடல் நலமும் நல்ல மன பலமும் நல்ல பொருள் வளமும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று அன்பு நிறைவோடு மன நிறைவான வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகமே கொண்டாடும் உலக மகளிர் தின விழாவை இந்த அரங்கத்தில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டு வரும் இந்த விழாவை மிக சிறப்பாக தலைமை பொறுப்பேற்று நடத்தி வரும் அன்பு சகோதரி ஆர்த்தி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக 1 மாத காலமாக அயராது உழைத்து மிக நேர்த்தியாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கும் டாக்டர் அம்பேத்கர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளையின் தலைவரும் என் அன்பிற்குரிய சகோதரர் இளங்கோ அவர்களை பாராட்டி மகிழ்கிறேன். அவர் இல்லை என்றால் இந்த விழாவை நாம் எடுக்க முடியாது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை அவர் ஒருங்கிணைத்துள்ளார். அவருக்கு உற்ற துணையாக அன்பு சகோதரி ஆர்த்தி அவர்களும் இருந்திருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கிற என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய டாக்டர் அண்ணன் ரகுநாதன் அவர்களுக்கும், நலக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரி உமா சங்கரி அவர்களுக்கும், ஜிஐசியுடைய தலைவரும் அன்பு சகோதரர் சவரிமுத்து அவர்களுக்கும், மிக சிறப்பாக கொஞ்ச நேரம் பேசினாலும் கலகல என்று பேசிய அன்பு சகோதரர் தியாகராஜன் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் வீட்டிற்கும் அன்பு சகோதரர் காமராஜ் மற்றும் ஐயா உங்கள் பேர் அன்பு சகோதரர் ஜான்பால் அவர்களுக்கும், இங்கே திரளாக கூடியிருக்கும் இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் உங்களுக்கான விழாவை நீங்களே எடுத்திருக்கும் ஒவ்வொரு அன்பு சகோதரிக்கும் என்னுடைய மனம் நிறைந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனுடைய எல்லா சக்தியையும் கொடுப்பது ஆழ்மனம்தான். நமக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய ஆழ்மனதில் தான் இருக்கிறது. நாம் இங்கே கூடியிருப்பதெல்லாம் ஒரு மேல் மனம். இங்கே நான் பேசுகிறேன், நீங்கள் கவனிக்கிறீர்கள். நீங்கள் முழுமையாகவும் கவனிக்கவில்லை. ஏனென்றால் வேறு சிந்தனைகள் உங்களுக்கு வரும், நேச்சுரல், இது இயற்கையான விஷயம். பல்வேறு சிந்தனைகளை நீங்கள் சிந்தித்து கொண்டே என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதில் என்ன நடக்கிறது என்றால், ஏதோ கூடுவோம் களைவோம், அது இல்லாமல் ஆழ்மனதை தொடுவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். இதுதான் மகளிர் தின விழாவில் நான் கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இதை நான் உங்களுக்கு தருகிறேன். சமுதாயத்துக்கு உரைக்க மாட்டேங்குது, தொடர்ந்து அழுத்தங்கள் வரும். யார நேர்மறையானவர்களோடு சேருங்க. உங்களை பத்தி யாராவது பழனி பேசினா நான் சொன்ன மாதிரி இந்த கால இருந்து இந்த கால விட்டுருங்க. நேர்மறையாக சிந்தியுங்கள், நேர்மறையானவர்கள் சேருங்கள். உங்களுடைய பாதையை நான் சத்தியத்தின் பக்கமோ நேர்மை. நமக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கலங்கி நிக்காதீங்க. நீங்க அந்த பிரச்சனையும் சவாலா எடுத்து அது முறியடிங்க. இப்ப என்னன்னா, இந்த ஏரியா உண்மையிலே ரொம்ப பெருமை வாய்ந்த ஏரியா. ஏன்னா 20 வருஷத்துக்கு மேல இளங்கோ அண்ணா இந்த ட்ரஸ்ட் நடத்திட்டு எல்லாத்துக்கும் உதவிட்டு வராரு. ஒரு சில பெண்களுக்கு எந்த உதவி எங்க கேட்கறது, நம்மளோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சே, ஒரு கணவனே விட்டு கைவிட்டு போயிட்டாரே, குழந்தை குட்டிகளை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம எப்படி இந்த சமுதாயத்துல நம்ம வாழ்வோம், இல்ல நம்ம உயிர் மாய்ச்சிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலை எல்லாம் எங்கேயோ ஏரியால இருக்கிறாங்க. ஏன்னா என்னோட கிளைண்ட்டுல நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன் நானு. ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்குமே இந்த ஏரியால அந்த எண்ணம் வராது. ஏன்னா இளங்கோ அண்ணன் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஒரு கூட பிறந்த சகோதரமா இருப்பாரு.